புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டர் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வணக்கம். இன்னைக்கு நம்ம மெனோபாஸ் அண்ட் போன் ஹெல்த் பற்றி பார்க்கலாம். அதாவது எலும்புகளின் உறுதி, எலும்புகளின் தளராத தன்மை, எலும்புகளின் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மெனோபாஸ்க்கு அப்புறமா தளரும். அது ஏன் தளருது? ஆண்களுக்கு ஏன் அது நடக்கிறது இல்லை? ஏன்னா பெண்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு சுரப்பி நீர் அவங்களுடைய ஓவரீஸ்லேருந்து வரும். அந்த ஓவரீஸில் இருக்கக்கூடியது ஒரு மெனோபாஸுங்கிற டைம் ரீச் ஆகும்போது ஒரு 45லேருந்து 50 வயதுக்குள் மெனோபாஸ் ரீச் ஆகும். அந்த மெனோபாஸ் ரீச் ஆகக்கூடிய லேடிஸ்க்கு ஓவரீஸ்லேருந்து வெளியேறக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ஈஸ்ட்ரஜனுங்கிற சுரப்பி நீர் குறைவாக வரும் அல்லது முழுமையாக நின்று போய்விடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைமில் தான் அவங்களுக்கு மெனோபாஸ் வருது. சரி, பீரியட்ஸ் வருது, ஸ்டாப் ஆகிடுச்சு. அது ஏன் மற்றதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸ்ட்ரஜனுங்கிற அந்த ப்ரொடெக்டிவ் ஹார்மோன் தான் பெண்களுடைய இளமைக்கு மிகவும் முக்கியம். ஸோ அது வெறும் புற அழகுக்கு மாத்திரம் இல்லை, அவங்களுடைய போன் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு 80 அல்லது 70 வயதை சேர்ந்த ஆண்களை எடுத்துக்கோங்க, பெண்களையும் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன இன்ஜுரி அதுக்கப்புறமா எலும்பு உடஞ்சி போகிறதுன்றது யாருக்கு ஆகுது? பெண்களுக்கு தான் ஆகும். அந்த ஃப்ராக்சர்ஸ் ஆர் வெரி காமன் இன் லேடிஸ். ஜென்ஸ்க்கு அந்த அளவுக்கு அந்த ஃப்ராக்சர்ஸ் ஆகிறதில்ல. ஏன்னா அந்த எலும்புடைய உறுதித்தன்மை அப்படிங்கிறது பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரஜன் குறைய ஆரம்பித்து மெனோபாஸ் ஆகி போஸ்ட் மெனோபாசல் டைம், அதுக்கப்புறம் ஒரு 10-20 வருடங்களில் எலும்பு ரொம்பவே ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி பொலன்னு ஆயிரும். ஸோ அதனால் ட்ரிவியல் இன்ஜுரிஸ், அவங்க ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒரு பெரிய இன்ஜுரியில் கூட கிடையாது, சும்மா கால் தடிக்கு கீழே விழுந்தால் கூட இந்த இடத்துல எலும்பு முறிவாகி கோலிஸ் ஃப்ராக்சர், இல்லைன்னா இடுப்பு எலும்பு ஃப்ராக்சர், ஃபீமர் ஃப்ராக்சர், ஹிப்பு ஃப்ராக்சர், இல்லைன்னா அந்த முதுகு தண்டு இருக்குதுங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெர்டிபிரல் ஃப்ராக்சர்ஸ், அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சகஜமாக பெண்களுக்கு ஏற்படும். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி டிடெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும், அப்புறம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும், அப்புறம் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ பெண்களுக்கு இயற்கையாகவே, அதுவும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இயற்கையாகவே ஒரு குணம் உண்டு. ப்ராப்ளம் இருந்தால் தான் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போவாங்க. ஒரு வலி, வீக்கம், கட்டி, சந்தேகம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான் ப்ரெக்னன்சிக்கு போவாங்க, டெலிவரிக்கு போவாங்க. மற்ற நேரங்களில் உடல் உபாதை இருந்தால் தான் போவாங்க. ஜென்ரலாக நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லி பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது இன்னும் கூட நகரங்களில் கொஞ்சம் இருக்குது, கிராமங்களில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் பெண்களின் அந்த ஹெல்த்து பலமாக அடி வாங்கக்கூடிய இந்த மெனோபாஸ் காலகட்டங்களில் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு விமென்ஸ் ஹெல்த் செக்கப்புக்கு பெண் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். எதுக்காக? அதில் நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்குது, டெக்ஸா ஸ்கேன். அதுதான் உங்கள் எலும்புடைய உறுதித்தன்மையை எடுத்து காட்டும். அதில் ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற 2 விதமான கவனிக்கத்தக்க ரிப்போர்ட்ஸ் வந்தது அப்படின்னா அது டாக்டர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஆஸ்டியோபீனியா அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எலும்புடைய உறுதித்தன்மை நல்ல குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அர்த்தம். இது பல வருடங்கள் பெண்களுக்கு இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா நிஜமாகவே உள்ள பொலன்னு ஆயிடுச்சு, எப்போ உடையுமோன்னு சொல்லி தெரியாதுன்னு அர்த்தம். 2 ஸ்டேஜில் இருக்கிறவங்களுமே எஸ்பெஷலி ஆஸ்டியோபோரோசிஸ் போகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த மாதிரி ஹெல்த் செக்கப்பில் கண்டுபிடிச்சி அதுக்கு போகாமல் தடுக்கிறது தான் அதனுடைய ஐடியாவே. ஸோ இது 2த்தை கவனிக்கும்போது அதுக்குரிய மருத்துவரிடம் அதுக்குரிய செக்கப் செஞ்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? எல்லாருக்கும் தான் போன்ஸ் வீக் ஆகுது லேடிஸ்க்கு. பட் எதனால் எல்லாருக்கும் ஃப்ராக்சர் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அவங்களுடைய எப்படி பாதுகாத்துக்கிறாங்கன்றது, அந்த பாதுகாத்துக்கிறத பற்றி நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.